வெல்கம் டு மை சேனல் அபெக்ஸ் லைஃப் தமிழ். வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் அபெக்ஸ் லைஃப் தமிழ். நான் உங்கள் பாலாஜி, உங்களோட சில நிமிடங்கள். இன்றைக்கி நம்ம என்ன தலைப்பை பற்றி பேச போகிறோம்னா, நமக்கு நாமே தீமை செய்து கொள்ள முடியுமா அப்படின்றதாங்க கேள்வி. இந்த கேள்வி தான் இங்கே தலைப்பாக இருக்க போது. இந்த கேள்விக்கு பதில் சொல்கிற மாதிரி தான் இந்த வீடியோ இருக்க போது. வாங்க பார்க்கலாம். இப்போது நம்ம ஒவ்வொருத்தருக்குமே பார்த்திங்கன்னா, வாழ்க்கையில் நன்மையை அடையணும், நம்மளை சுற்றிலும் நடக்கக்கூடிய விஷயங்கள் நன்மையாக இருக்கணும், நம்ம நல்லா இருக்கணும், நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் எப்போவுமே இருக்குது இல்லைங்களா? இந்த நன்மையாக நடக்கணும் அப்படிங்கிற நம்மளுடைய எண்ணம் 100% ஒவ்வொரு முறையும் நிறைவேறுதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது ஒரு கேள்விக்குறி தான். சில நேரங்களில் ஒரு 100% நிறைவேறதுக்கு பதிலாக ஒரு 90% நிறைவேறலாம். சில நேரங்களில் 80% நிறைவேறலாம். சில நேரங்களில் 50% நிறைவேறலாம். சில நேரங்களில் 10% தான் நிறைவேறும் நன்மையாக. பல நேரங்களில் அது தீமையாக மாறுறது கூட வாய்ப்பு இருக்குது, அல்லது நன்மை கிடைக்கிறனுடைய சதவீதம் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. இதற்கு என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, நம்ம பெரும்பாலும் நமக்கு நன்மை கிடைக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் இல்லைங்களா? அதில் ஒரு சின்ன ஒரு அடிக்கோடிட்டு சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, நமக்கு மட்டும் நன்மையாக இருந்தால் போதும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். பல நேரங்களில் நம்ம இந்த உலகத்தில் ஒரு சமூகத்தோடு தான் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம எப்போவுமே ஒரு நினைவில் வச்சுக்கணும். நமக்கு மட்டும் நன்மையாக நம்ம நினச்சோம்னா, அது ஒரு நாளுமே நமக்கு நன்மையை 100% கொடுக்காதுங்க. அது சதவீதம் குறைஞ்சு தான் கிடைக்கும். இதுவே நமக்கு நன்மை 100% நடக்கணும், ஒவ்வொரு செயலுமே நன்மையாக நடக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்படி விருப்பப்பட்டீங்கன்னா, நம்மளை சுற்றி உள்ளவங்களுக்கும் அந்த செயல் நன்மையாக இருக்குதா அப்படிங்கிறத எப்பவுமே சரி பார்த்துக்கணும். நீங்கள் உங்களை சுற்றி உள்ளவங்களுக்கும் நன்மையான ஒரு செயலை நீங்கள் செஞ்சு பாருங்களேன். அதில் உங்களுக்கு மன மகிழ்ச்சி ஏற்படும், உங்களுக்கு ஒரு புகழ் கிடைக்கலாம், ஒரு நிம்மதி கிடைக்கலாம், ஒரு ஆனந்தம் கிடைக்கலாம். இப்போ மகிழ்ச்சி, ஆனந்தம் இப்படின்லாம் சொல்கிறோம் இல்லைங்களா? இதெல்லாம் எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் இந்த சமூகத்தோட தொடர்பு இருந்து அந்த சமூகத்துக்கு நீங்கள் செய்யக்கூடிய சில நல்ல விஷயங்கள், அது சமூகத்துக்கும் நல்லதாக இருக்கும், உங்களுக்கும் நன்மையாக இருக்கும். அப்படி இருக்கிற பட்சத்தில் தான் இந்த சமூகம் உங்களுக்கு ஒரு நல்ல பலனை கொடுக்கக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கும். இப்போ நீங்கள் ஒரு குறிப்பிட்ட மாதிரி ஒரு செயலை செய்கிறதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணுறீங்கன்னா, உங்களால் தனியாக ஒரு செயலை செஞ்சிட முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா முடியாது. அதற்கு இந்த சமூகத்தினுடைய உதவி தேவைப்படுது. நீங்கள் ஒரு தொழிலே செய்கிறீங்க, வியாபாரம் செய்கிறீங்க, உங்களுடைய வாடிக்கையாளர்களை இந்த உலகம், இந்த சமூகம் அப்படிங்கிற ஒரு அமைப்பை இந்த உலகம் ஏற்படுத்தி கொடுக்காம இருந்தாலும் நீங்கள் வியாபாரம் எங்கே செய்ய முடியும் இல்லைங்களா? உங்களுக்கு வியாபாரம் செய்யறதுக்கு வாடிக்கையாளர்கள் வேணும். அதை யார் கொடுத்தது? இந்த பிரபஞ்சம் தானே உங்களுக்கு கொடுத்துருக்கு. இப்போது இந்த இரு திசைகளிலுமே நம்ம யோசித்து நம்ம நமக்கும் நம்மை சுற்றி உள்ளவர்களுக்கும் நன்மையாக இருக்கணும் அப்படின்னு ஒவ்வொரு செயலையுமே செய்யும்போது பார்த்திங்கன்னா, நமக்கு நம்ம தீமை செய்திடவே முடியாதுங்க. இப்போது நீங்கள் மற்றவங்களுக்கு தீமை நீங்கள் நினச்சிங்கன்னா, அந்த தீமையினுடைய ஒரு பங்கு, அதாவது அதிகபட்ச பங்கு உங்களையே சேரும். அதனால் இந்த சமூகத்தை நீங்கள் எப்படி நீங்கள் பயன்படுத்துகிறீங்களோ, இந்த சமூகம் அதே நோக்கத்தில் உங்களுக்கு பலன் கொடுக்கும். அதனால் எப்போவுமே நீங்கள் ஒரு விஷயத்தை நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு நீங்களே, அதாவது நமக்கு நாமே தீமை செய்திட முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா முடியும். அது நம்மளுடைய செயல்கள்லேருந்து இருக்குது. அந்த நன்மையை நோக்கின பயணமாக இருந்தது நம்மளுடைய வாழ்க்கையில், நம்ம செய்கிற ஒவ்வொரு செயலுமே இருந்தது அப்படின்னு சொன்னால், நமக்கு தீமைங்கிற விஷயம் பெரும்பாலும் நம்மளுக்கு நடக்காமல் இருக்கலாம். அதனால் இதில் ரொம்ப கவனமாக இருந்தோம்னா நமக்கு நடக்கிறது எல்லாமே நன்மையாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்ல வர்ற விஷயங்க. இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிற விஷயங்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நாங்கள் நினைக்கிறோம். இது மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.